எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கே நெக்ஸ்ட் ஹெட் கோச் யார் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பதவியிலிருந்து விலகிற வீடியோ பார்க்கலன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க மக்களே. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் கூறுவோம். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட 18 வருஷம் சூப்பர் கிங்ஸ் காதல் கதை ஒரு முடிவு வந்தாச்சு. என்னதான் ஃப்ளெமிங் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் சிஎஸ்கே யாரை அடுத்த ஹெட் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்னா டாப் சோர்ஸான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா எமன் பதானியா தான் சிஎஸ்கே அடுத்த ஹெட் கோச்சை அப்பாயிண்ட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அஃபிஷியல் கிடையாது. ஹேமந்த் பதானி யாருன்னா அவர் கடைசி இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசனில் டிசிக்கு ஹெட் கோச்சாக இருந்தார். பட் டிசி மேனேஜ்மெண்ட் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ அவர் கோச்சிங் சரியாக பண்ணலையானு. கோச்சிங்கில் எல்லாமே நான் அதை பண்ணார். பட் அவருக்கு ப்ராப்பர் பிளேயிங் 11 செட் பண்ண தெரியல. 2026 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மினி ஆக்ஷனில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் பட் ப்ராப்பர் பிளேயிங் 11 அவரால் கடைசி மேட்ச் வரைக்கும் செட் பண்ண முடியலை. பிளேயிங் 11 இருக்கட்டும், கடைசி மேட்ச் வரைக்கும் அவரால் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கூட செட் பண்ண முடியலை. பட் இவர் மினி ஆப்ஷனில் நல்ல நல்ல பிளேயர்ஸை பெஸ்ட் ப்ரைஸில் எடுக்கும்போது டாப் சோர்ஸில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா டிசி கன்ஃபார்ம் டாப் 4க்குள்ளே வரும், குவாலிஃபையர் ஆகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுதான் அங்கே நடக்கலை. ஏன்னா இவர் ப்ராப்பர் பிளேயிங் 11 இவரால் செட் பண்ண முடியல கடைசி மேட்ச் வரைக்கும். அதனால தான் டிசி மேனேஜ்மெண்ட் ஐபிஎல் முடிஞ்ச கையோட நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க. இப்படி ப்ராப்பர் பிளேயிங் 11 செட் பண்ண தெரியாத ஒரு கோச்சை சிஎஸ்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய கோச்சஸ் எல்லாருமே இருக்காங்க. ராகுல் டிராவிட், பிரண்டன் மெக்கலம், அபினவ் முகுந்த், ரவி சாஸ்திரி, மார்க் பவுச்சர், சுரேஷ் ரெய்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஏன் நம்ம தலையே கூட ஹெட் கோச் பண்ணலாம். பட் அவர் ஹெட் கோச் பதவியில் அவர் விரும்ப மாட்டார். ஒரு மென்டாரா அது மாதிரி வேணா இருக்க தலை ஆசைப்படுவார். ஹெட் கோச் எல்லாம் அவர் வரமாட்டார். இன்னும் நிறைய கோச்சஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ராகுல் டிராவிட் அப்படி இல்லைன்னா அபினவ் முகுந்த் இவங்க 2 பேரில் யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் ஏன் சொல்கிறேன்னா ராகுல் டிராவிட் இந்தியன் டீமுக்கு கோச்சிங் பண்ணியிருக்காரு. அதனால சிஎஸ்கே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் தான் வேணும் அப்படின்னா யோசிக்காமல் ராகுல் டிராவிடை அப்பாயிண்ட் பண்ணலாம். சிஎஸ்கே ஒரு யங் கோச்சை பார்க்குறாங்க லாங் டைமாக, எங்களுக்கு வேணும் அப்படின்னா யோசிக்காமல் அபினவ் முகுந்த் அப்பாயிண்ட் பண்ணலாம். நான் ஏன் அபினவ் முகுந்த் சொல்கிறேன்னா அவர் பிச் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பிச்சில் எவ்வளோ ஸ்கோர் டார்கெட்டாக வரும் அதுவாக இருக்கட்டும், டாஸ் வின் பண்ணால் பேட்டிங்காக பவுலிங்கா அதுவாக இருக்கட்டும், பிளேயர்ஸோட வீக்னஸாக இருக்கட்டும், எல்லாமே அபினவ் முகுந்த் கரெக்டாக சொல்கிறாரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நல்ல கோச்சை விட்டுறாதீங்க சிஎஸ்கே. இன்னொரு அப்டேட் என்னென்னா டாப் ஸ்கோர்ஸில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்கேவோட சப்போர்ட்டிங் டாப்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ நியூ ஹெட் கோச் வந்துட்டாங்கன்னா அவருக்கு யார் யார் பேட்டிங் கோச்சாக இருக்கணும், பவுலிங் கோச்சாக இருக்கணும், ஃபீல்டிங் கோச்சாக இருக்கணும்னு அவர் தான் சூஸ் பண்ணுவார். அதனால எல்லோரும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மக்களே.